ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரி ஒர்க் ஃப்ரேம் இருக்குது, உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து மடியில் வச்சுட்டு போடுறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டை வந்து 18 இன்ச்சஸ் இருக்கும். உங்கள் ரிங் வந்து இதை விட பெரிய சைஸ்னால் நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 to 2 இன்ச்சஸ் வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை விட சின்ன சைஸில் நீங்கள் ஃப்ரேம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்ட் கடையில் வாங்கும்போதே சின்ன சைஸில் வாங்கிடுங்க. இந்த ரிங் மாதிரி இருக்க ஸ்டாண்டுக்கு 4 லெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரே அளவில் இருக்க ஸ்டூல் இருந்ததுன்னா அதை கூட 2 சைடு வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வாங்கலாம். இந்த லெக்கில் இருக்க ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரிங்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல கீழே லெக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்க்ரூவை நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது ரொம்ப டைட்டாலாம் வந்து நம்மளால் ஸ்க்ரூ பண்ண முடியாது. அண்ட் இது லூஸ் ஆகாமல் இருக்காது. அப்பப்போ வந்து இது லூஸ் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கரெக்டாக எடுத்து ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து கார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஸ்டாண்ட் நீங்கள் எப்போவும் ஆரி ஒர்க் பண்ணுற திங்ஸ் வாங்குவீங்கள்ல, அந்த ஷாப்லேயே கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க ஃப்ரேம் சைஸ் அண்ட் இந்த ஸ்டாண்டோட சைஸ் வந்து ஒன்றா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. 4 லெக்ஸும் வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. நேராக நிறுத்தி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எல்லா லெக்கும் இருக்கா, ஸ்டாண்ட் வந்து நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து கையிலே டைட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து கட்டிங் பிளேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட டைட் பண்ணிக்கோங்க. பட் எதில் எவ்வளோ டைட் பண்ணாலுமே இது கொஞ்சம் லூஸ் ஆக தான் செய்யும். அதனால் நீங்கள் நார்மலாக கையில் எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமை வந்து நான் ஒரு மோர் தென் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ப்ராப்ளமே வரல. என்ன இது கொஞ்சம் ஷேக் ஆகும், அதை தவிர எந்த டேமேஜுமே இல்லாமல் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேமை ஸ்டாண்ட் இல்லாமல் மடியில் வச்சுட்டு குனிஞ்சு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் நெக் பெயின் வரலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக எந்த பெயினும் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் ஆரி ஒர்க்கு பேசிக்கான திங்ஸ் அண்ட் எப்படி வந்து ஆரி ஒர்க் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டாண்டை நேராக நிறுத்தி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக எல்லா லெக்கும் இருக்க மாதிரி பார்த்து ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து டைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஒரு டெய்லி ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நேராக இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோடய கோர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சேலமில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் பண்ணலாம். இல்லைனா ஆஃப்லைன் கோர்ஸஸும் அவைலபிள். மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கு நான் ஆன்லைன் கோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். பேசிக் 1 வீக் கோர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்குமே இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ரிங்கை நீங்கள் செட் பண்ணும்போது ஃப்ரேமில் வந்து லூஸாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அந்த ஸ்க்ரூவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இல்லை டைட்டாக இருக்குன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆரி ஒர்க் டிசைன் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.